சொல்லுங்களேன். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். எப்படி? கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான செற்றில் நின்று தூக்கி நீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. நம்புறீங்களா? கரம் பிடித்து இதுவரைக்கும் நடத்தினாரு. 26ஆம் வருஷத்துல, 2026ஆம் வருஷத்துல அவர் என்ன நடத்துவார். நான் முழு உள்ளத்தோடு நம்புறேன். என் தேவையை பார்க்கிலும் நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆமென். Thank you God. கரங்களை தட்டி ஆமென். நல்ல கரங்களை அடித்து எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான செட்டில் நின்று தூக்கினீரே. சந்தோஷமாய் பாடுவோம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஆமென். லாசரு மரித்து போன போது குடும்பமே கலங்கினது. ஆனால் இயேசு சொன்னார், அவனை எங்கே வைத்தீர்கள்? தேவ பிள்ளையே, பிரச்சனைக்குரிய இடத்திலே என் தேவன் பதிலாய் இருப்பார். நம்புங்க. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தருகிற பலன் மிக அதிகம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடு. கரங்களை உயர்த்தி, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான செட்டில் நின்று தூக்கி. எழுந்து நின்று ஆராதிப்போமா? ஆமென். மறுத்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து, மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முற்றிலும் மாறும். நீ அழுதது போதும், நீ இழந்தது போதும். தேவ பிள்ளையே, உன் கடின இதயம் மாறும். தேவனுடைய வார்த்தை இறங்கின உடனே உலர்ந்து போன எறும்புகள் எல்லாம் உயிரோடு எழுந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை எழுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாடலை பாடும்போது, ஆண்டவரே என்னை உயிரடைய செய்யும், கேளுங்க. உயிரடைய செய்யுங்கப்பா. Come on. ஓ ரபாஷே. இழந்தது அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த
அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீர். ஆமென். யார் அந்த ஊற்று தண்ணீர்? கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அவர்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். எனக்கு வேணும் கேள், பரிசுத்த ஆவியானவர் எங்க சபை மேல ஊற்றப்படுவீராக. இப்பொழுது ஒவ்வொருவருமே அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டவர்கள் நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொண்ட அந்த உயிர்ப்பி புதிய பாஷைகளை பேசுங்க, புதிய அபிஷேகத்தை பேசுங்க. உயிர்ப்பிக்கிறானே, உயிர்ப்பிக்கிறானே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஓ, thank you Jesus. நல்ல கரங்களை தட்டியாமே.